எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரா பூந்தி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்தோம்னா மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோன்னா பூந்தி நல்லா கிறிஸ்பாக வரும். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் நல்லா சேர்றப்பல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சிட்டிகை கேசரி கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அது உங்கள் விருப்பம். கலர் பொடி போட்டோன்னா கொஞ்சம் பூந்தி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவை கரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கலாம். ஏன்னா ஒரே வாட்டியாக ஊற்றினோன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். பூந்திக்கு மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பூந்திக்கு மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா பூந்தி எண்ணெய் ரொம்ப இழுத்துரும், சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பூந்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால மாவு இந்த பதத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இது பூந்தி ஊற்றுற கரண்டி. இது எல்லா பாத்திர கடைகளையுமே கிடைக்கும். இப்போ அந்த பூந்தியை ஊற்றுற கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றி எண்ணெயில் பூந்தியை பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், பூந்தி கரண்டியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவாக ஒரு கரண்டியோ அல்லது 2 கரண்டி மாவோ ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி விடணும். கரண்டியை வச்சு இந்த பூந்தி கரண்டியில் தோசை மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி நம்ம தேய்ச்சோன்னா, கரண்டியை வச்சு அந்த பூந்தி கரண்டியில் தேய்ச்சோன்னா பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக விழாது, ஒரு மாதிரி வாலாக விழும். அதனால அது பாட்டுக்கு அப்படியே விழறப்பல பொறுமையாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சோன்னா பூந்தி நல்லா அழகாக ரவுண்டாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா பூந்தி நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு முறையும் நம்ம பூந்தி கரண்டியில் அந்த மாவு ஊற்றின பிறகு இந்த பூந்தி கரண்டியை நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் மாவு ஊற்றும் போது அதே மாதிரி அழகாக ரவுண்டாக பூந்தி விழும். அப்படியே கரண்டியை நம்ம துடைக்காமல் ஊற்றினோன்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால ஒரு முறையும் இந்த கரண்டியை நல்லா இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பூந்தி நல்லா அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு அழகாக முத்தாக வந்திருக்கு. பூந்தி நல்லா கிறிஸ்பாக நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். உங்கள் கடாய் அளவுக்கு தகுந்தப்பில் மாவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அளவுக்கு மீறி நம்ம மாவு ஊற்றிட்டோன்னா பூந்தி இந்த மாதிரி தனித்தனியாக வராது, நல்லா கட்டி கட்டியாக வரும். இந்த மாதிரி தனித்தனியாக வரணுன்னா அளவாக பார்த்து பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பாதியாக உடைச்சது அது எடுத்திருக்கேன். அது ரெண்டத்தையும் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நான் பருப்பை வறுத்து எடுக்க போகிறேன். அப்படியே டைரெக்டாக நம்ம கடாயில் போட்டோன்னா பருப்பை நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கடாயில் பருப்பை வறுத்தெடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். நல்ல பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயில் வச்சு வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக இருக்கும் பருப்பை வறுத்து எடுக்கிறதுக்கு. நல்ல பருப்பு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ இது கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நான் ஒரு பேப்பர் டவலில் காய வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை வந்து நம்ம தொட்டோம்னா உடையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற பூந்தியை கொட்டிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து நம்ம தொட்டாலே உடஞ்சிரும், அந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் போடலாம். நீங்கள் வந்து பூந்தியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பூந்தியில் வந்து உப்பு உங்களுக்கு கம்மியாக தோணுச்சு அப்படின்னா இப்போ மிளகாய் தூள் தூவும் போதே உப்பும் சேர்த்து தூவிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் மிளகு பொடி கூட போட்டுக்குவாங்க. அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து எடுத்துட்டோம்னா நம்மளுடைய காரா பூந்தி தயார். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.